இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு தருணத்தின் காரணமாக மிக முக்கியமான நிகழ்வாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திணை அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள், அன்புக்குரிய பாலா, ரவி, இளமாறன், பிரபு ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கடந்த 2 அமெரிக்க பயணங்களின் போது நன்கு பழக்கமாக ஆகி, ஒரு நெருங்கிய சகோதரனைப் போலவே எனக்கு ஆகிவிட்ட பாலாவுக்கு ஒரு சிறப்பு நன்றி நான் சொல்ல வேண்டும். நேற்றும் கூட எஸ்பிபி தொடர்பான அந்த நிகழ்வுக்கு கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அணிதிரட்டியதுல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது. எனவே நான் பேரலை தொலைக்காட்சியின் சார்பாகவும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்திலும் தற்போதும் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஐயா சோம இளங்கோவன், முத்துச்சாமி செந்தில்நாதன், அரசு செல்லையா ஆகிய மூவரும் இங்க பேசியது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கௌரவமாக இருக்கிறது. நான் அமெரிக்க பயணங்களின் போது அவர்களுடைய உபசரிப்பால், அவருடைய விருந்தோம்பலால், அவர்களுடைய களத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இன்னைக்கு அமெரிக்க தமிழர்களுக்கு சோம இளங்கோவன் போன்றவர்கள் மிகப்பெரிய ஒரு சொத்து. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களுக்கு கூட அவர் ஒரு முன்னிலை தளபதி. ஐயா செந்தில்நாதன் நியூஜெர்சி பகுதியிலே ஆற்றி வரக்கூடிய தமிழ் பணிகள், ஐயா அரசு செல்லையா அவர்களுடைய பெட்னா போன்ற அமைப்புகளின் தலைமை பொறுப்பேற்றிருந்த அந்த பணிகளை எல்லாமே கூட நான் அவற்றையெல்லாம் வெறுமனே தமிழ்ச்சங்க பணிகள் என்று ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் தொடர்பான பணிகளை போல பார்க்கல. எதிர்கால தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு ராஜதந்திர சொத்தினை அமெரிக்காவிலே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய முன்னோடி தலைவர்களாகத்தான் நான் சோம இளங்கோவன், செந்தில்நாதன், அரசு செல்லையா போன்றவர்கள் அவர்கள் ஆற்றுகிற பணியை நான் பார்க்கிறேன். புலம்பெயர்ந்த இடத்துல தமிழுக்கு நன்மை செய்பவர்கள் என்று நாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது. தமிழ் இனத்துக்கு அவர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களாக இருந்தாலும், தமிழீழத்தின் தமிழர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க உருவாக வேண்டிய பலம், ஒரு வன்மைக்கு, ஒரு திண்மைக்கு நமக்கு மன உறுதி கொண்ட, அரசியல் தெளிவு கொண்ட தலைவர்கள் வேண்டும். அந்த தலைவர்களாகத்தான் நான் அவர்களை பார்க்கிறேன். அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட எதிர்கால தமிழ் தலைமுறையினரை புகலிட தேசங்களிலே உருவாக்கக்கூடிய அமைப்புகளில் ஒன்றாக திணை உருவாக வேண்டும் என்று அதனுடைய முதல் நிகழ்ச்சியில ஒரு தலைமையுரை ஆற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது நான் மிகவும் வலியுறுத்தி சொல்கிறேன். தமிழ் மக்கள் மத்தியிலே நீங்கள் எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கான பணியை உங்கள் சொந்த பணியாக மேற்கொண்டு அமெரிக்காவின் எதிர்கால அரசியலிலே ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய நபர்களை உருவாக்கக்கூடிய, தாக்கத்தை செலுத்தக்கூடிய தலைவர்களை உருவாக்கக்கூடிய பணியை உங்கள் பணியாக தோல் மீது போட்டுக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று நான் தமிழ்நாட்டின் சார்பாக உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த 3 பேர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, மகாகவி பாரதியார், இந்த 3 பேரும் 20ஆம் நூற்றாண்டிலே எதனுடைய குறியீடுகளாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொடக்கத்திலே சொன்னதை போல தந்தை பெரியாரை வெறும் கடவுள் மறுப்பாளராகவும், பேரறிஞர் அண்ணாவை ஒரு மேடை பேச்சாளராகவும், மகாகவி பாரதியாரை ஒரு இந்திய விடுதலை தேசிய கவியாகவும் மட்டும் பார்த்து, பள்ளிக்கூடத்திலே நமக்கு எப்படி அவர்களை அறிமுகப்படுத்தினார்களோ அதை மட்டும் பார்த்து நாம் வளர்ந்து விட்டோம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நான் அவர்கள் 3 பேருடைய பங்களிப்புகளில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு வரலாற்று சித்திரத்தை மட்டும் மிக சுருக்கமாக உங்கள் முன்பு வைக்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தினுடைய சவால்கள், இன்று நாம் எதிர்கொள்கிற சவால்கள், இது எல்லாமே அந்த 3 பேருடைய மிக முக்கியமான பங்களிப்புகளோடு தொடர்புடையது என்பதால் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. நாளொரு அதிகார பறிப்பும் பொழுதொரு கொடுமையுமாக இன்று இந்தியா போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு போன போது எந்த இந்தியாவை விட்டு சென்றீர்களோ அந்த இந்தியா இப்பொழுது இருக்கிறதா என்பது அச்சம்தான். அப்படி இல்லை என்று நான் நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பார்த்த இந்தியா கூட இப்போது இல்லை. இப்ப நடக்கக்கூடிய மாற்றங்கள் இந்தியா ஒரு மதவாத, சர்வாதிகார,
ஒரு அரிஸ்டோகிராட்டிக் ராஜ்யத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் அரசியல்ல களப்பணியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்புகள்ல இருந்தவர்கள், ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? மோடி, அமித்ஷாவின் இந்தியா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தொடரில் போட்ட அவசரமாக நிறைவேற்றிய அந்த மசோதாக்கள், அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கல. அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை கட்ட தொடங்கி விட்டார்கள் என்று தெளிவாக தெரிகிறது. இந்தியாவை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் சொந்தமான நாடாக மட்டும் அவர்கள் மாற்றுகிறார் என்று புரிந்து கொண்டாலும் கூட அது தவறுதான். அவருடைய இந்து சாம்ராஜ்யத்தில சூத்திரர்களுக்கும், சூத்திரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய 4 வர்ணங்களுக்கும் வெளியே இருக்கக்கூடிய அவர்களுக்கும் கூட இடம் கிடையாது. முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும் அல்ல. ஒரு வர்ணாசிரம இந்தியாவை திட்டமிட்டு உருவாக்கி அதன் மூலமாக மீண்டும் ஒரு குப்த காலத்தின் பொற்காலத்தை போல ஒரு காலத்தை கொண்டு வருவதற்கான பணியிலே மிக வேகமாக அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் பெரியாரை, அண்ணாவை, பாரதியாரை அல்லது பாரதிதாசனை, கலைஞரை, அயோத்திதாசரை, சிங்காரவேலரை, ஜீவாவை, எல்லா தலைவர்களையும் நாம் எப்படி மறுபடியும் பார்க்க போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. பாரதி ஒரு கற்பனையாக அல்ல, கற்பிதமாக ஒரு இந்தியாவை யோசித்து வைத்திருந்தார். செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று அவர் பேசும்போது வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு சிந்தனை அதில் இருந்தது. இந்தியாவிலே பல மொழிகள் பேசப்பட்டாலும் நாங்கள் ஒன்றை சிந்திக்கிறோம், சுதந்திரத்தை சிந்திக்கிறோம் என்று அவர் பேசினார். செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சு நிலை என்று அவர் சொல்லும் போது, ஒரு பக்கம் தமிழ் என்கிற அடையாளத்தை, தமிழர் என்கிற அடையாளத்தையும், இன்னொரு பக்கம் இந்தியர் என்கிற அடையாளத்தையும் அவர் ஒரு சேர நமக்கு முன் வைத்தார். 20ஆம் நூற்றாண்டிலே இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய அரசியல்ல இந்தியர் என்கிற அடையாளமும், தமிழர், கன்னடர், மராத்தியர், வங்காளியர், பஞ்சாபியர் என்கிற அந்த மொழி இன அடையாளமும் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று இசைந்து செல்லக்கூடிய அடையாளங்களாக பார்க்கப்பட்டது உண்டு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் அப்படி பார்க்கல. ஆனா மகாத்மா காந்தியோ, ஜவஹர்லால் நேருவோ, அண்ணல் அம்பேத்கரோ, மற்ற பல தலைவர்களுமே இந்த நாட்டிலே 2 அடையாளங்கள் இருக்கின்றன. ஒன்று ஒரு இந்திய அடையாளம், இன்னொன்று தமிழர், தெலுங்கர், மலையாளம் போன்ற மொழி சார்ந்த அடையாளம். இது ஒன்றுக்கொன்று எதிரானது இல்லை. ஒருவருக்கே இந்த 2 அடையாளங்களும் இருக்கின்றன என்கிற சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. பெரும்பாலுமான தலைவர்களுக்கு அது இருந்தது. அது அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் பாரதி. ஆனால் உண்மையிலே இந்த 2 சிந்தனைகளும் ஒன்றோடு ஒன்று பொருந்து போகக்கூடியதா இல்லையா என்கிறது வரலாற்றிலே ஒரு பெரிய விவாத பொருள் தான். ஆனால் 1947க்கு முன்பு இந்தியாவினுடைய அரசியல்ல எது பிரதானமான அரசியலாக இருந்தது? காலனிய ஆதிக்கத்துக்கு எதிரான அரசியல் தான். சுதந்திர போராட்ட அரசியல் தான் பிரதானமான அரசியலாக இருந்தது. எனவே அந்த காலகட்டத்துல அந்த இந்திய அடையாளத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது என்பது ஒரு பெருவாரியான மக்களை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் அவர்கள் அன்று கொடுக்க விரும்பிய இந்திய அடையாளம் என்பது என்னவாக இருந்தது என்று நமக்கு இன்னைக்கு வரையில கேள்விகள் உண்டு. ஆனால் என்னவாக நாம் புரிந்து கொண்டிருந்தோம்? இந்தியா என்கிற ஒரு நாடு உருவாகும், அந்த நாடு ஒரு குடியரசாக இருக்கும், அங்கே இருக்கிற அனைத்து மொழிகளுக்கும், இனங்களுக்கும், கலாச்சாரங்களுக்கும் அங்கே சம உரிமை இருக்கும், அது ஒரு நவீன நாடாக இருக்கும் என்றெல்லாம் நமக்கு ஒரு சித்திரம் கிடைத்தது. மகாத்மா காந்தியின் இந்தியா அது ஒரு மதச்சார்பற்ற இந்தியாவாக இருக்கும் என்று கனவு கண்டோம். ஜவஹர்லால் நேருவின் இந்தியா அது ஒரு மதச்சார்பற்ற சோசியலிச குடியரசாகத்தான் இருக்க முடியும் என்று நாம் நினைத்தோம். அண்ணல் அம்பேத்கரின் இந்தியா அது ஒரு குடியரசாகத்தான் இருக்கும். அனைத்து மக்களுக்கும் சட்டத்துக்கு முன்பு சமம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் இருப்பதிலேயே அதிக அதிகாரம் கொண்டது என்று நாம் நம்பினோம். அபுல் கலாம் ஆசாத்தின் இந்தியா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்தியா, இந்த இந்தியா எல்லாமே எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்கும் என்று சொன்னால் 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு மாடர்ன் டெமோக்ரசி, ஒரு நவீன ஜனநாயகமாக இருக்கும் என்கின்ற ஒரு புரிதல் பொதுவாக இருந்தது.
அது மிக வலுவாக இருந்தது. எவ்வளவு வலுவாக இருந்தது என்று சொன்னால், தமிழ்நாட்டின் மாபெரும் இயக்கமான சுயமரியாதை இயக்கம் உருவாக்கிய ஒரு திராவிட நாடு என்கிற அந்த விடுதலை இயக்கம் கூட முழுமையாக வெற்றி பெற முடியாத அளவுக்கு இந்த இந்திய சிந்தனை என்பது இந்த மண்ணிலே இருந்தது. அதனுடைய முகமாகத்தான் பாரதியம் இருந்தார். ஆனால் அவர்கள் எத்தகைய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று நாம் நம்பினோமோ அப்படிப்பட்ட இந்தியா உருவாகவில்லை. அதற்கு மாற்றாக அந்த காங்கிரஸ் கட்சியில் அன்றிருந்த அந்த இந்து மகாசபையில் எப்படிப்பட்ட இந்தியா உருவாக வேண்டும் என்று ஒரு சிலர் நினைத்தார்களோ அந்த இந்து ராஷ்டிரம், அந்த சரியாக பெரியாரின் வார்த்தையில் சொல்ல போனால் பிராமணோகிராசி, பார்ப்பன நாயகம், அல்லது அண்ணாவின் சொல்லிலே சொல்ல போனால் பனியா இம்பீரியலிசம், பனியா ஏகாதிபத்தியம், அது உருவாகிவிட்டது. அதுதான் உண்மை. ஒரு கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக ஐடியா ஆஃப் இந்தியா என்று இந்த நாட்டினுடைய லிபரல்கள் என்னவெல்லாம் இந்தியாவிலே சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அது அத்தனையும் கடந்த 5-6 ஆண்டுகளில் பொடி பொடியாக தகர்ந்து விட்டது. திடீரென்று பார்க்கிறோம், இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் சொல்கிறது இல்லையா, இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற சோசியலிச ஜனநாயக குடியரசு என்று. அந்த மூன்றுமே இப்போது இல்லை. இந்தியா இப்போது மதச்சார்பற்ற நாடும் இல்லை, அது சோசியலிசமாக இல்லை என்பது ரொம்ப காலத்துக்கு முன்பாக தெரிந்துவிட்ட விஷயம். அது இப்பொழுது ஒரு செக்யூலராக இல்லை, சோசியலிஸ்டாகவும் இல்லை, டெமோக்ராட்டிக்காகவும் இல்லை, அது ரிபப்ளிக்காகவும் இல்லை என்பதுதான் சமீப காலத்துடைய செயல்பாடுகள். இந்தியாவில் இனிமேல் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதும் தேர்தல் முறை என்பதும் தனித்த அதிகாரம் உள்ள சுயாதீனமான நீதித்துறை என்பதும் இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கோம். இந்த சூழலில் தான் நாம பெரியாரையும் அண்ணாவையும் நாம் இனி பேச வேண்டியிருக்கிறது. பாரதி தோற்று போய்விட்டார். செப்பு மொழி 18 சிந்தனை ஒன்றுடையால் என்று சொன்ன இந்தியாவை பாரதிக்கு பின் வந்தவர்கள் உருவாக்கவில்லை. செப்பு மொழி ஒன்றுதான் இருக்க வேண்டும், அதில் எங்களுடைய ஒரு சிந்தை தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று சர்வாதிகாரமாக மாறிக்கொண்டிருக்கிறார். பாரதி இறந்து போய்விட்டார். பாரதியால் இனி எதுவும் செய்ய முடியாது. பாரதியால் நமக்கு வழிகாட்ட முடியாது. வரலாற்றிலே அவருக்கு தர வேண்டிய இடத்தை கொடுத்து மரியாதையோடு அவரை நாம் வணங்கி விடலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனால் அந்த இந்தியாவை பற்றி பேசக்கூடிய காலகட்டத்திலே அது எப்படிப்பட்ட இந்தியா என்று உண்மையிலேயே தீர்க்க தரிசனமாக பேசியவர்கள் பெரியாரும் அண்ணாவும். அவர்கள் சொன்ன இந்தியா தான் இன்று நடைமுறையிலே இருக்கிறது, அல்லது அவர்கள் எச்சரித்த இந்தியா என்று நடைமுறையிலே இருக்கிறது. 1930களிலேயே இந்தியா ஒரு நேஷனா என்று ஒரு கேள்வி கேட்டார் பெரியார். இந்தியா ஒரு தேசமா? தமிழர்களுடைய சிந்தனையில இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் என்று நாம் சொல்கிறோம். உண்மையிலேயே துணைக்கண்டம் தான், அளவாற்று இல்லை. இந்தியாவை எப்படி பார்ப்பது என்பதிலே தமிழர்களுக்கு குழப்பமே இருந்தது கிடையாது. இது ஒரு பெருநிலம், அவ்வளவுதான். ஐரோப்பா போல இதுல சில உறவுகள் உண்டு, சில பொதுமைகள் உண்டு. மற்றபடி இது ஒரு தேசம் அப்படின்னு தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. நம்முடைய மகாகவி பாரதிதாசன் ரொம்ப அழகாக பாடுவார். பெருநாவை தீவினிலே இருநாடு உண்டு அவைகளிலே திருநாடாம் தமிழ்நாடு என் தாய்நாடு, வருமொழியாம் இந்தியையும் வடநாட்டார் அதிகாரத்தையும் ஒருபோதும் ஒப்போம் என்று முழங்கு முரசை. பெருநாவை தீவுன்னா இந்தியா என்ற சொல்லுக்கு தமிழிலே ஒரு சொல்லு உண்டு, நாவலந்தீவு என்று சொல்வார்கள், நாவல நாடு. பெரு நாவை தீவு என்றால் இந்த மிகப்பெரிய நாவல நாடு, பெரிய இந்தியா. இந்த பெருநாவை தீவினிலே இருநாடு உண்டு, அதில் திருநாடாம் தமிழ்நாடு என் தாய்நாடு என்று சொன்னார். இன்னொரு நாடு இந்திய நாடு, அல்லது உண்மையை சொல்ல போனால் இங்கே பல நாடுகள் உண்டு, தாய்நாடு என்னுடைய தாய்நாடு தமிழ்நாடு என்பதுதான். ஆக இந்த இந்தியா ஒரு நேஷனா என்று பெரியார் கேட்டதும், இந்தியாவை பல தேசங்களை கொண்ட ஒரு கூட்டரசாக பிற்காலத்திலே அண்ணா சொன்னதுமே நமக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை மரபு. இந்த சிந்தனை மரபு பெரியாரிடமிருந்தும் அண்ணாவிடமிருந்தும் மட்டும் வரவில்லை. 2000 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்தியாவின் எந்த பேரரசுக்குள்ளும் சிக்காமல் இருந்த தமிழ்நாடு, பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாங்கிற கட்டமைப்புக்கு உள்ளே போயிருந்தாலும் கூட தெற்கே இருந்தும் கடற்கரை பகுதியிலிருந்தும் உள்ளே நோக்கி போன இந்தியா தான் அது. அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை பிடிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வரல, தமிழ்நாட்டை பிடிச்சிட்டு தான் உத்தரப்பிரதேசம் போனாங்க.
பிரிட்டிஷ் இந்தியா என்பது கூட கடற்கரை பகுதியிலிருந்து உருவான ஒரு நாடுதான். ஒரு 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 வழக்கே, பேச்சு வழக்கே உண்டு. மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த 3 மாகாணங்கள் தான் இந்தியா. மீதி எல்லாம் சமஸ்தானங்கள். மற்ற பகுதிகள்லாம் பிறகு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்குள்ள போச்சு. பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய தொடக்கம் என்பது மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா. இந்தி பகுதி அல்ல, உத்தரப்பிரதேசம் அல்ல, ஆரியவர்த்தம் அல்ல, இந்துஸ்தான் அல்ல. அது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பெங்கால். ஆக எப்படி பார்த்தாலும் 2000 ஆண்டு காலமாகவே நமக்கு ஒரு இந்திய பேரரசுக்குள் கட்டுண்ட நிலை கிடையாது. இந்திய தத்துவம் இங்கே இருக்கிறது, இந்திய மத மரபுகள் இருக்கிறது, இந்திய கலாச்சார மரபுகள் இருக்கிறது, இந்தியாவோடு முழுமையான அனைத்து விதமான உறவுகளும் இருக்கிறது. கீழடி காலத்திலிருந்தே இங்கே வடநாட்டோட தொழில் உறவு இருக்கிறது. ஆனால் ஒற்றை ஏகாதிபத்தியத்தில், ஒற்றை பேரரசில் நாம் இருந்தது கிடையாது. அந்த தனித்தன்மையின் விளைவுதான் தனித்தமிழ் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், தமிழ்நாட்டின் பொதுவுடைமை இயக்கம், தமிழ்நாட்டினுடைய அயோத்திதாசர் போன்றவர்கள் முன்வைத்த பூர்வ பௌத்த தமிழொலி இயக்கம் எல்லாமே அந்த தனித்தன்மையின் விளைவுகள் தான். அதனுடைய அரசியல் தலைமைதான் தந்தை பெரியாருடையது. நாம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாருடைய பார்வை என்பது ஒரு முழுமையான சமூக விடுதலைக்கான ஒரு பார்வை என்று சொன்னார். சாதி ஒழிந்த, பாலின பேதம் ஒழிந்த, அறிவியல் பூர்வமான, பகுத்தறிவு சார்ந்த ஒரு சமத்துவமான சமூகம் என்பது பெரியாருடைய ஒரு கோட்பாடாக இருக்குமானால் அது விளைவதற்கான சில கூறுகளை தமிழ் மண் கொண்டிருந்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தலைவரும் வானத்திலிருந்து குறிப்பது கிடையாது. அதுதான் மார்க்சிய அடிப்படையில அந்த மெட்டீரியலிஸ்ட் அணுகுமுறை என்று சொல்லுவாங்க. பொருள் முதல்வாத அணுகுமுறைங்கிறது அதுதான். ஒரு கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு இருக்கு, ஒரு வரலாற்று சூழல் இருக்கிறது. தமிழ் மண் தான் பெரியாரை கொடுக்க முடியும். ஏனென்றால் அப்படி ஒரு தனித்தன்மை நமக்கு இருந்தது. எனவே தந்தை பெரியார் தன்னுடைய கோட்பாடுகளை உருவாக்கும் போது அவர் இயல்பாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மரபாக இருக்கக்கூடிய அந்த ஆரியத்துக்கு எதிரான ஒரு அவைதிக மரபை, ஒரு தமிழ் அல்லது திராவிட மரபை அவர் மேற்கொள்ளும் போது இயல்பாகவே ஐடியா ஆஃப் இந்தியா என்று வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொன்ன அந்த கோட்பாட்டுக்கு மாறாக இன்னொரு ஐடியாவை அவர் பேசுகிறார். அந்த ஐடியா என்பது வர்ணாசிரமத்தினுடைய நவீன வடிவமாக இருக்கக்கூடிய இந்துத்துவத்துக்கு எதிராக அன்றிலிருந்து இன்று வரை நேர் எதிராக இருப்பதனால்தான் இன்று வரை அவர்களால் பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெரியாருடைய சிலைக்கு காவி வண்ணத்தை பூசி எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அது முடியவே முடியாது. ஏன்னா பெரியார் அவருடைய மனசுல இருக்கிற விஷயங்களை மட்டும் வெளிச்சொன்னவர் கிடையாது. 2000 ஆண்டு கால ஆரிய வைதிக மரபுக்கு எதிரான ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபின் 20ஆம் நூற்றாண்டின் வடிவம் அவர். அந்த மரபு 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு நவீன மரபாக மாறுகிறது இல்லையா? அப்படி மாறக்கூடிய மரபினுடைய அந்த தத்துவத்தினுடைய ஒரு முழுமையான வடிவம் பெரியார் என்று சொன்னால் அதனுடைய செயல்முறைதான் பேரறிஞர் அண்ணா. நல்ல வேலையாக திகாவில் திமுக உருவாகியது நான் எப்பவுமே சொல்லுவேன். நல்ல வேலையாக பெரியாரை விட்டு அண்ணா பிரிந்தார். 20ஆம் நூற்றாண்டுல நமக்கு கிடைச்ச ரொம்ப நல்ல விஷயம் பெரியாரை விட்டு அண்ணா பிரிஞ்சதுதான். இல்லை என்றால் ஒருவேளை இன்னைக்கு அந்த அமைப்பு என்பது ஒரு பகுத்தறிவாளர் அமைப்பா கூட மாறி போயிருந்திருக்கலாம். பெரியாருடைய கோட்பாடுகள் என்பது ஒரு கண்டென்ட் என்று பார்த்தால் அண்ணா கொடுத்தது ஒரு ஃபார்ம். நம்ம அறிவியல்ல அல்லது நம்முடைய தத்துவ மரபுகள்ல சொல்லுவோம் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். உருவமும் உள்ளடக்கமும் சொல்லுவோம். உள்ளடக்கத்தை பெரியார் கொடுக்கிறார். அந்த உள்ளடக்கத்துக்கு ஒரு உருவம் வேண்டும். அந்த உருவத்தையும் பெரியாரே உருவாக்கிடுறார். அவர் உருவாக்காம இல்லை, அவரே உருவாக்கிட்டார். ஆனால் அந்த உருவத்தை முழு அரசியலாக எடுத்து சென்றவர் தான் அண்ணா. அண்ணாவினுடைய திராவிட நாடு கோரிக்கை அல்லது அதன் பிறகு மாநில சுயாட்சி கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை ஒன்றே ஒன்றுதான். அண்ணா தன் காலத்தினுடைய உலக அரசியலை உற்று நோக்கி பார்க்கிறார். அண்ணா உருவான காலம் என்பது எது? அண்ணா என்கிற அரசியல் தலைவன் உருவான காலம் என்பது எது? 2ஆம் உலக போர். 2ஆம் உலக போருக்கு முடிந்த பிறகு உலகம் முழுக்க புதிய உலக ஒழுங்கு உருவாகிறது. காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தில் நடக்கிற அத்தனையும் பார்த்து 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 தன் தம்பிகளுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்.
இரண்டாம் உலக போர்ல நடந்த விஷயங்களை பற்றி அண்ணா எழுதியதை மட்டும் தொகுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு IPL ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி இருக்கும். வாரம் உலக அரசியல் சூழலை பார்த்து கொண்டு வருகிறார். அவருக்கு தெரிகிறது புதிய நாடுகள் எப்படி உருவாகின்றன, புதிய உலக ஒழுங்கு எப்படி உருவாகிறது. இந்த வரிசையிலே நம்முடைய நாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு பக்கம் இந்திய துணைக்கண்டத்தில் நடக்கிற மாற்றங்கள், பிரிட்டிஷ்காரர்கள் போக போகிறார்கள், ஆட்சி அதிகாரம் கைமாற போகிறது. அங்கே கையேந்தி நிற்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் பார்ப்பன பணியாக்கள். என்ன நடக்க போகிறது என்பதை கூர்ந்து கவனிக்கிறார். சென்னை சிறையிலே இருக்கக்கூடிய கைதி வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டதை போல தமிழ்நாடு அல்லது திராவிட நாடு என்பது பிரிட்டிஷ் கைகளில் இருந்து இந்தியாவின் கைகளுக்கு மாறுவதை பற்றி கவனத்தோட கவலையோட பேசிக் கொண்டிருக்கிறார், பார்த்துக் கொண்டிருக்கிறார். அண்ணாவின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், உலக அரசியல் ஒழுங்கு அல்லது உலக அரசியலின் போக்கில் தமிழ்நாட்டை கொண்டு வந்து வைத்ததுதான். அதை நாம் படிக்க தவறிவிட்டோம். நான் சொல்லுகிறேன், அண்ணாவை போன்ற ஒரு மகத்தான தலைவனை தமிழகம் பெற்றுக் கொண்டது. ஆனால் ஏன் அவருடைய சிந்தனைகளை நாம் மறந்து விட்டோம் என்று இந்த நிமிடம் வரை தெரியவில்லை. 1940களில் இருந்து அவர் 50கள் வரையில் ஒரு 20 ஆண்டு காலம் உலக அரசியல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை கணித்து, இந்திய துணைக்கண்டத்தில் நடக்கிற மாற்றங்களை கணித்து, அந்த இடத்திலேதான் அவர் மிகச்சிறப்பாக தன்னுடைய அரசியல் வியூகத்தை உருவாக்கி கொண்டு செல்கிறார். அதை பற்றி பேசுவதற்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி எனக்கு வேண்டும். ஆனால் மிக சுருக்கமாக இங்கு சொல்கிறேன். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தமிழர்களுடைய ஒரு தனி அரசு என்பது ஒரு 2000 ஆண்டு கால தமிழர்களுடைய உலக அரசியலின் தொடர்ச்சியாக 2000 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்திய பெருங்கடல் பகுதியிலே தமிழர்கள் வலிதுழில் ஆண்டார்களே, அந்த பொருளாதாரத்தின் நீட்சியாக தமிழர்களுடைய நீண்ட நெடிய பாரம்பரிய தத்துவ மரபுகளான சங்க இலக்கியம், திருக்குறள் போன்ற மரபுகளிலே உள்ள அந்த சாதகமான அம்சங்களை, யாதும் ஊரே யாவரும் கேளு என்பது போன்ற அம்சங்களை தாங்கிய ஒரு மரபின் நீட்சியாக, இன்னொரு பக்கம் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலே உள்ள ஜனநாயக தாராளவாத சிந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு, சோவியத் முகாமிலே இருக்கக்கூடிய அந்த சோசியலிச சிந்தனையும் ஏற்றுக்கொண்டு, ஒரு 3ஆம் உலகத்தினுடைய தலைவர்கள் எப்படி சிந்தித்திருப்பார்களோ 2ஆம் உலக போருக்கு பிறகு, அதைத்தான் அண்ணா சிந்தித்தார். தமிழ்நாடு ஒரு வேலை அன்று தனிநாடாக இருந்திருக்கும் என்று சொன்னால் இந்த அண்ணாவை உலக தலைவர் என்றுதான் பேசியிருப்பார்கள். நான் அவரை ஆழ்ந்து படிக்கிறேன். கடந்த 3 ஆண்டு காலமாக தீவிரமாக படிக்கிறேன். படிக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் எனக்கு வரக்கூடிய உணர்வுகள் 2. ஒன்று மிகப்பெரிய வியப்பு, இன்னொன்று மிகப்பெரிய கோபம். என்ன வியப்பு என்று சொன்னால், அவர் எப்படி தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலையும் உலக அரசியலையும் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற வியப்பு. கோபம் என்ன தெரியுமா? அந்த மரபு, அந்த அரசியல் ஏன் நீட்டிக்கப்படவில்லை, ஏன் காலம் கடந்து நம்ம அதை போன்ற அரசியல் தலைவர்களை உருவாக்கவில்லை என்கிற கோபம் வரும். கோபம் எந்த தனிப்பட்ட ஒரு நபரின் மீதோ கட்சியின் மீதோ அல்ல, இந்த சமூகத்தின் மீது. மிஸ் பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, அதேதான் மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு மகத்தான தலைவர் உருவாக்கி வைத்த அந்த வாய்ப்பை நாம் தொடர்ந்து தவற விட்டு இருக்கிறோம். சீன புரட்சிக்கு முன்னாடி டாக்டர் சன்யாசன் எதை செய்தாரோ அதைத்தான் அண்ணா தமிழ்நாட்டில் செய்தார். ஜனநாயகம், தேசியம் ஆகிய அந்த 2 கோட்பாடுகளை, சோசியலிசம் 3 வைத்துக் கொள்ளலாம். ஜனநாயகம், தேசியம், சோசியலிசம் என்கின்ற 3 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான கோட்பாடுகளிலே அண்ணாவுக்கு என்று தமிழ் சார்ந்த ஒரு வரையறை இருந்தது. அதை அவர் நாடாளுமன்றத்திலே சொன்னார், தம்பிகளுக்கு கடிதம் எழுதி சொன்னார், தமிழ்நாட்டு அரசியல் மேடைகளிலே சொன்னார். அதையெல்லாம் நாம் காதில் வாங்கவில்லை. அவருடைய வேறு சில விஷயங்கள் தான் நமக்கு பிடித்திருந்தது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாவினுடைய தம்பியாக அன்று இருந்த ஐயா இரா செழியன் அவர்கள் அப்பொழுது எனக்கு பழக்கமாக இருந்தார். நாங்கள் ஆழி பதிப்பகத்திலே அவருடைய புத்தகங்களை வெளியிட்டிருந்தோம். அப்பொழுது அண்ணாவை பற்றி வழக்கமாக வெளியே இருக்கக்கூடிய அதே மாதிரியான சித்திரம் தான் எனக்கும் இருந்தது. அண்ணாவை பற்றி அவர் அதிகம் பேசும்போது ஒரு முறை சலிப்போடு அண்ணா என்னான்னு பேசிட்டே இருக்கீங்க, ஆனா உண்மையிலே எங்களுக்கு புரியல அவர் என்னதாங்க பண்ணாரு அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவருடைய கட்டுரைகளை நாங்க தொகுத்து வெளியிட்டு இருந்தோம், இரா செழியன் கட்டுரைகளை. அண்ணா நகர்ல எங்க வீட்டு பக்கத்துலதான் அவர் இருந்தாரு. அதனால அடிக்கடி போய் அவரை பார்ப்பேன்.
அப்ப ஒரு முறை சலிப்போட சொன்னேன். அண்ணா என்னன்னு சொல்றீங்க? என்னதான் பண்ணாலும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு கிண்டலாவே கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னால மறக்க முடியாது. உங்களுக்கு மட்டும் இல்ல தம்பி. அவர் காலத்துல வந்த எங்களுக்கே அண்ணாவ பத்தி சரியா தெரியல. புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னாரு. நாங்களே ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டோம் அவர. அது சத்தியமான ஒரு வார்த்தை அது. ஆக பாரதி கற்பிதம் செய்திருந்த ஒரு இந்தியா, இந்த ஒரு பன்முகத்தன்மையான இந்தியா என்பது இன்று நொறுங்கி விட்டது என்று சொன்னால், அதற்கான எச்சரிக்கையை வந்து பெரியாரும் அண்ணாவும் செய்திருக்கிறார்கள். பெரியாரை பொறுத்தவரையில அவருக்கு இந்த இந்தியா என்கிற இந்த வடிவத்துல உருவாகக்கூடிய இந்த இந்து ராஷ்டிரம் என்பது அவருக்கு புதுசாவே இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், பிராமணோகிரசின்னு சொல்லிட்டார். இது வந்து பார்ப்பன நாயகம், பார்ப்பனர்களால் பார்ப்பனர்களுக்காக என்று சொன்னார். அது வந்து நம்ம அந்த ஒரு ஜாதியை மட்டும் சொல்றதா நாம எடுத்துக்க வேண்டாம். அது ஜாதியும் பொதுவா வச்சுக்கலாம். சாதிய வெறியர்களால் சாதிய வெறியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு நம்ம பொதுவா வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு சமூகத்தை மட்டும் திட்டக்கூடிய விஷயமாக அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அதை அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனால் அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிராமினோகிரசி என்று சொல்லி அந்த சுதந்திர நாளையே துக்க நாள் என்று சொன்ன போது கூட அண்ணா அது துக்க நாள் இல்ல, அது ஒரு இன்ப நாள் என்று சொல்லி முரண்பட்ட அந்த ஒரு புள்ளி இருக்கிறது. அந்த புள்ளியில வந்து வேற சில பாடங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த பாடத்துல முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, வரலாறு ஒரு ஒரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. காலனிய நாடுகள் காலனிய ஆதிக்க சக்திகளிடமிருந்து விடுதலை பெற்று தங்களுக்கான குடியரசுகளை அமைத்துக் கொள்வது என்பது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தினுடைய தொடக்கம் தான் இந்த சுதந்திரம் என்பது. நமக்கு 2 எதிரிகள் இருக்கிறான். வெள்ளைக்காரன், வட இந்தியன். இதுல ஒரு எதிரி ஒழிஞ்சா இன்னொரு எதிரியை வந்து நாம தொடர்ச்சியாக எதிர்க்க வேண்டியிருக்கிறது. உலகம் முழுக்க உற்று பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த இந்த சுதந்திரம் என்பதை நாம் முழுமையாக புறக்கணிக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு படிநிலை மாற்றம் வரலாற்றுல. நூற்றுக்கணக்கான நாடுகள் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த காலகட்டத்தை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட அண்ணா அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து தான் முதலில் திராவிட நாடாகவும் பிறகு வந்து அது மாநில சுயாட்சியாகவும் இருந்தது. நான் உட்பட திரும்பி நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். 1963 ஜனவரியிலே நாடாளுமன்றத்திலே அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை வந்து கைவிட்டார் என்று நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாருங்கிற வார்த்தையை அண்ணா உட்பட எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை தான். அந்த அந்த வாசகத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஏதோ விரும்பி தானா வந்து கைவிட்டு இல்ல வந்து இனி அந்த அதெல்லாம் தேவையில்லைன்னா கைவிடல. அவர் நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன ரீதியாக தோற்கடிக்கப்பட்டார். திராவிட நாடு கோரிக்கை தோற்கடிக்கப்பட்டது. அவர் கைவிடவில்லை. அந்த சொல்லை நாம் மீண்டும் வந்து இனிமே வந்து கவனமாக பயன்படுத்த வேண்டும். அவர் கைவிடும்படி நிர்பந்திக்கப்பட்டார். மூச்சுக்கு 38 முறை அதை பத்தி பேசும் போதெல்லாம் திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா கைவிட்ட போது, அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போதுன்னே பேசிட்டு இருக்கிறோம். என்னவோ போற போக்குல வந்து வேணாம்பா இனிமே இது வயசாயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்ட மாதிரியான விஷயமாக அவர் கைவிடவில்லை. அவர் தோற்கடிக்கப்பட்டார் நாடாளுமன்றத்துல 16வது சட்ட திருத்தம் மூலமாக. அதன் பிறகு அந்த சூழலுக்கேற்ற ஒரு பிளான் பியை அவர் உருவாக்கினார். அதுதான் சுயாட்சி கூட்டாட்சி கோட்பாடு. அந்த தொடர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் நாம் விட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து நாம் என்ன செய்யணுங்கிறது வந்து புரியாம போயிடும். ஆக இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசை பற்றி வரையறை செய்வது ஒன்று, அதன் பிறகு அது வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிந்தனை என்பது வேறொன்று. அதுல அண்ணா முன்வைக்கக்கூடிய சிந்தனை என்பது 1946, 47, 50களிலே அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கூட வந்து ஒரு சிந்தனையை முன்வைத்தார். அவர் என்ன சொன்னார்னா, எப்படி ஐநா சபை இருக்கிறதோ அதே போல ராணுவ தேவைக்காக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொள்ளலாமே ஒழிய மற்றபடி இந்த மாறுபட்ட இந்த தேசிய இனங்களுக்கு ஒரு தனித்தன்மை உள்ள இந்த தேசிய இனங்களுக்கு ஒரு முழுமையான இறையாண்மை வேண்டும் என்பதுதான் அண்ணாவினுடைய கருத்து. 1946 கேபினட் மிஷன் குழு என்று பிரிட்டிஷ்காரர்கள் அனுப்பிய இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கான சமரச தூதுக்குழு வந்த சமயத்திலே அதை அவர் வரவேற்றார். அது வந்து இந்தியாவில வந்து ஒரு லூஸ் பெடரேஷன், இந்தியாவை வந்து ஒரு நிகழ்ச்சியான கூட்டமைப்பாக முன்வைத்தது. அதை அவர் வரவேற்றார். அதன் பிறகு கூட பல இடங்களில் சொன்னார். மிகச் சரியாக சொல்ல போனால் ஐரோப்பிய யூனியன் என்று இன்று நாம் 90களுக்கு பிறகு உருவாக்கினார்களே, அந்த யூனியனுடைய கட்டமைப்பை தான் 1945, 46 அண்ணா பேசியிருக்கிறார். அதுக்கு அவர் வைத்த பேர் வந்து ஐநா சபையை போன்ற ஒரு கட்டமைப்பு. 50களில் அந்த வார்த்தையை சொல்றார். அதுக்கு முன்னாடி அதை பாதுகாப்பு சங்கம் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள்.
ஐரோப்பிய யூனியன் போன்ற ஒரு அமைப்பு முறையை பாதுகாப்பு சங்கம் என்கிற பெயர்ல ஒரு மனுஷன் 1946 47 பேசியிருக்கிறான்னு சொன்னா எந்த அளவுக்கான உலக ஞானம் இருந்திருக்க வேண்டும்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று அண்ணா சொன்னார். கமிட்டி ஆஃப் நேஷன்ஸ் அண்ட் யுனைட்டி ஆஃப் ஆர்ட்ஸ். தேசங்களின் சங்கமாகவும் இதயங்களின் சங்கமமாகவும் இந்தியா இருக்க வேண்டும் அவர் சொன்னார். அதை யார் கவனித்தார்கள்? யார் கேட்டார்கள்? யாரும் கேட்கவில்லை. அப்படி கேட்காதவர்கள் தான் இன்று வந்து புலம்புகிறார்கள். இந்தியாவுல வந்து மாநிலங்களின் உரிமை பறிக்கப்படுகிறது. மாநிலங்களின் உரிமை நரேந்திர மோடி மட்டுமா பறிச்சார்? இந்தியா என்று உருவானதோ அந்த நாளிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் சாசன அயோக்கியத்தனம் ஒன்று உண்டு என்றால் அது மாநிலங்களின் உரிமையை மறுப்பதுதான், பறிப்பதுதான். இதை பற்றி தனியே பேசணும். இந்தியாவினுடைய அரசியல் சாசன திருத்தங்கள்ல பெரும்பாலுமான திருத்தங்கள் அடிப்படையில மாநிலங்களின் உரிமையை பறிக்கக்கூடிய வேலைகள் தான். இந்தியாவின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் என்று வந்த பல ரிஃபார்ம்ஸ் அடிப்படையில் மாநிலங்களின் ஒற்றுமையை பறிப்பதுதான். முதல் நாள்லயே அது வந்து முழுமையா இல்ல. கோசி பெடரல் என்று சொல்லக்கூடிய அரைகுறை கூட்டாட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போயாச்சு. இன்று இந்தியா தேடுகிறது, என்ன தேடுகிறது? இந்தியாவில் உள்ள தேசிய இனங்கள் தேடுகின்றன. ஒரு பஞ்சாபிக்கும், ஒரு வங்காளிக்கும், ஒரு கன்னடனுக்கும், ஒரு கேரளனுக்கும், ஒரு ஆந்திராக்காரனுக்கும் இன்னைக்கு புரியுது மொழி உரிமை, மாநில சுயாட்சி இதெல்லாம் இல்லையே. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு புரியுது, மமதா பானர்ஜிக்கு புரியுது, இங்க தாக்கரேக்கு புரியுது, பினராயி விஜயனுக்கு புரியுது, அனைத்து இந்திய தேசியம் பேசியவர்களுக்கு. காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் பஞ்சாபில் ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு புரிகிறது. எல்லாருக்கும் புரியுது இன்னைக்கு. ஆனால் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனைகளை முன்னுணர்ந்து இதற்கு இதுதான் தீர்வு என்று சொன்ன தலைவனைத்தான் யாருக்கும் தெரியல. ஆனால் இன்று அவரை பற்றி நாம் எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு போகும்போது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், அவர்கள் அதை வரவேற்கிறார்கள். அதனால்தான் பெரியாரும் அண்ணாவும் இன்று இந்தியா முழுக்க பேசுவதற்கான சூழல் வந்திருக்கிறது. ஏதோ நம்ம திட்டமிட்டு யாரோ ஒருத்தர் போய் செஞ்சில்ல. நான் மொழி உரிமை செயல்பாட்டுல இந்தியா முழுக்க சுத்தினாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட சூழல் அல்ல. அது நம்ம சொல்றது போலதான் எதையுமே ஒரு வரலாற்று பின்புலத்துல இருந்து பார்க்கணும். பெரியாரும் அண்ணாவும் ஒரு வரலாற்று பின்புலத்தால் உருவானவர்கள். இன்றைய மொழி உரிமைக்கும் அதுதான். இன்னைக்கு நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து மொழி உரிமை பற்றி பேசுற வரவேற்பு இருக்கிறது என்று சொன்னால் 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்த வரவேற்பு இருந்திருக்காரு. மோடி தான் அந்த வரவேற்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். மோடி தான் கார்கா சாட்டர்ஜியை வந்து அண்ணாவை பற்றி பேச வைக்கிறார். மோடி தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு ட்விட்டர் கேம்பெயினையும் ஸ்டாப் இந்தி இம்போசிஷன் ட்விட்டர் கேம்பெயினையும் தமிழ்நாட்டுக்கு வெளியே பரப்பி இருக்கிறார். இந்த காலகட்டம் அதை கொண்டு வந்து நிறுத்துகிறது. நண்பர்களே, 90களின் தொடக்கத்தில் இன்னும் ஒரு 5 நிமிடத்துல நான் முடிச்சிடுறேன். நேரம் இருக்கு இல்லையா? இன்னொரு 5 நிமிடம் பேசலாம். இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். 90களின் தொடக்கத்துல மண்டல் கமிஷன் வந்த நேரத்தில் ராம ஜென்மபூமி இயக்கம் வந்து வடநாட்டுல ரொம்ப தீவிரமா இருந்த ஒரு காலகட்டத்துல அம்பேத்கரின் நூற்றாண்டு வந்த ஒரு சூழலில் திடீரென்று இந்தியா முழுக்க அம்பேத்கரை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்பு அம்பேத்கர் மறைந்த பிறகு ஒரு 30 ஆண்டுகள் அதை பற்றி யாரும் இங்க பெருசா பேசல. திடீரென்று 90களுக்கு பிறகுதான் இந்தியாவில அம்பேத்கரை வாசிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாறியது. அதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டுல திராவிட கழகத்துக்கும் திமுகவுக்கும் வெளியே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மத்தியில வந்து பெரியாரை வாசிக்கும் ஒரு திடீர் ஆர்வம் வந்தது. SP ராஜதுரை, ஆமார்ஸ் போன்றவர்கள் பல பேர் வந்து பெரியாரை வாசிக்க தொடர்ந்தது அந்த மண்டல் கமிஷன் காலத்திலும், அந்த இந்துத்துவ எழுச்சி ராம ஜென்மபூமி இயக்கம் வந்த சமயத்திலும், அம்பேத்கர் நூற்றாண்டு வந்த சமயத்திலும் தான். எனவே திடீரென்று 90கள்ல பாத்தீங்கன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் வாசிப்பதும் அவர்களை மீண்டும் உள்வாங்கிக் கொள்வதும் ஒரு பெரிய இயக்கமாக தமிழக அளவுல இந்திய அளவுல பரவிட்டு இருந்தது. பிறகு 2000களுக்கு பிறகு உலகம் முழுக்க வந்து ஒரு விதமான இராணுவ பயங்கரவாத பதற்றங்களை உருவான காலகட்டத்துல எல்லோரும் மகாத்மா காந்தியை படிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக பசுமை இயக்கங்களும் அமைதி இயக்கங்களும் உருவான ஒரு காலகட்டத்துல. பிறகு 2008ல ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்காவிலே நடந்த போது, ஒரு பொருளாதார நெருக்கடி 2008ல நடந்த சமயத்துல
உலகம் முழுக்க மீண்டும் கார்ல் மார்க்ஸையும் லெனினையும் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இல்லாம போயில்ல. ஆனா 2008 அமெரிக்காவில் ஒரு கிரைசிஸ் வந்த போது முதலாளித்துவம் என்கிற முறை தோற்று போய்விட்டது, அல்லது சந்தை பொருளாதார முறை ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது என்று சொன்ன உடனே, ஏற்கனவே மார்க்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரேன்னு யாரும் சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் மார்க்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் தேவைப்படுகிறது ஒருவரையும் படிக்கிறதுக்கு. எனவே அம்பேத்கரை, பெரியாரை, உலக அளவில் மகாத்மா காந்தியை, கார்ல் மார்க்ஸை படிக்கிறதுக்கெல்லாம் கூட ஒரு 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 நெருக்கடி தேவைப்பட்டது. இந்தியாவில் இன்று உருவாகி இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு நாம் மீண்டும் பெரியாரையும் அம்பேத்கரையும் மட்டுமல்ல, அண்ணாவையும் படிக்க வேண்டிய அந்த சூழலும் இப்போது உருவாகியிருக்கிறது. தெளிவாக தெரிந்துவிட்டது. 1946 பணத்தோட்டத்துல அவர் எச்சரித்த இந்திய உபகண்டத்தின் சூத்திர கயிறு பனியாக்கியிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. எதிர்கால தெற்காசியா என்பதையே, எதிர்கால ஆசியா கூட இவருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும் என்று அவர் எழுதினாரே, இதை கண்கூடாக என்று பார்க்கிறோம். கண்கூடாக பார்க்கிறோம். அதானியின் உருவத்துல, அம்பானியின் உருவத்துல. இந்தி என்பது ஒரு வெறும் பேசுவதற்கான அந்த ஏற்பாடு கிடையாது. அது தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றக்கூடியது என்று அவர் சொன்ன எச்சரிக்கையை இன்று தமிழ்நாடே வழிமொழிகிறது. தமிழ்நாடு மட்டுமா வழிமொழிகிறது? கர்நாடகா வழிமொழிகிறது, பெங்கால் வழிமொழிகிறது, பஞ்சாப் வழிமொழிகிறது. எனவே அண்ணாவை நாம் இந்திய அளவில் கொண்டு செல்ல வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதற்கு முன்பாக தமிழ்நாட்டிலேயே பெரியாரையும், அண்ணாவையும், அம்பேத்கரையும் மிக தீவிரமாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அந்த ஒரு தேவையைத்தான் நாங்கள் தன்னாட்சி தமிழகத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் இயக்கமாக கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அது அண்ணாவோடு நின்று விடவில்லை. அண்ணா 1969 நீங்க ஏற்கனவே முன்பு பேசியவர் குறிப்பிட்டதை போல ஹோம்லேண்ட் இதழிலும் காஞ்சி இதழிலும் தன்னுடைய இறுதி பதிவுல அவர் மாநில சுயாட்சியை பற்றி எழுதி சென்றதைத்தான் மாப்போசி அண்ணாவின் உயில் என்று குறிப்பிட்டார். மாப்போசி தான் அதை சொன்னது. அண்ணாவினுடைய இறுதி கட்டுரையில அவர் மாநில சுயாட்சியை பற்றி நாம் தீவிரமாக கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதை அண்ணாவின் உயில் என்று சொன்னது மாப்போசி. அந்த அண்ணாவின் உயிரின் அடிப்படையில் தான் அவர் இறந்த அந்த ஆண்டிலேயே கலைஞர் முதல்வரான போது இந்த மாநில சுயாட்சி குறித்த ஒரு விரிவான ஒரு ஏற்பாட்டுக்காக முயற்சி செய்து அதற்கு அடுத்த ஆண்டு ராஜமன்னார் குழுவை அமைத்து, பிறகு ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகளை ஆராய்ச்சி செய்வதற்காக மாறன் செழியன், முரசொலி மாறன், இரா செழியன் அந்த 2 பேரையும் வைத்து ஒரு குழுவை வைத்து, பிறகு 1974 தமிழ்நாட்டு சட்டசபையிலே மாநில சுயாட்சிக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது தமிழ்நாடு சட்டசபையில் நடந்த 3 நாள் விவாதமும் நாம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நாங்கள் விரைவிலே ஒரு நூலாக கொண்டு வர விரும்புகிறோம், முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 600 பக்கம் வருகிறது அந்த டிபேட், அந்த விவாதம். படித்து படித்து ஆச்சரியப்பட்டு போனேன். நமது முதல் கட்ட திராவிட இயக்க தலைவர்களுடைய அந்த அறிவும் ஆளுமையும், உலக அரசியலை பற்றிய தெளிவும், சட்ட நுணுக்கமும், அவர்களுடைய அந்த பங்களிப்பும் எவ்வளவு உயர்ந்தது என்பதையும், அப்பொழுதே தமிழ்நாட்டிலே துரோகம் செய்து கொண்டிருந்தவர்கள் யார் என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த 1974 கலைஞர் கொண்டு வந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் நடந்த அந்த கருத்துக்களை நீங்க படிச்சாலே போதும். தலைவர் கலைஞர் தன்னுடைய அந்த விவாதத்தை முன்மொழிந்த போது அவர் பேசிய உரையிலே ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார். அதாவது தன்னுடைய மிக முக்கியமான ஒரு வாழ்நாள் சாதனை என்று அந்த நிகழ்வு சொல்லுவார். அது உண்மைதான். 50 ஆண்டு காலம் தமிழகத்துல ஒரு கட்சி தலைவராக பல முறை முதல்வராக இருந்த கலைஞர் செய்த சாதனைகளிலேயே உச்சகட்டமான சாதனை, எதிர்கால நோக்கிலான சாதனை என்று ஒன்று உண்டு என்றால் அது 1974 அவர் கொண்டு வந்த மாநில சுயாட்சி தீர்மானம் தான். இன்று தன்னாட்சி தமிழகம் சமீபத்தில் நடந்த ட்விட்டர் கேம்பெயின்ல கூட நாங்கள் அதைத்தான் சொன்னோம். 1947 ஒரு புள்ளி என்று சொன்னால் 1974 இன்னொரு புள்ளி. 74 தொடங்குவோம். தமிழ்நாட்டில் சட்டசபையில தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் நிறைவேற்றிய அந்த தீர்மானம் என்பது நம்முடைய சட்ட ஆயுதம், அரசியல் சாசன ஆயுதம், வரலாற்று ஆயுதம். அந்த தீர்மானத்தை மீண்டும் நாம் கையில் எடுக்க வேண்டும். தலைவர் கலைஞர் அவர் மறைந்த போது நான் விகடன் தடம் இதழிலே ஒரு இரங்கல் உரையை எழுதியிருந்தேன். சுயாட்சி சுடரொளி என்ற தலைப்பிலான அந்த இரங்கல் உரையில் நான் இதைத்தான் குறிப்பிட்டிருந்தேன். உண்மையான கலைஞரின் தொண்டர்கள், திராவிட இயக்கவாதிகள், திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது மதிமுக எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்பது ஒன்றே ஒன்றுதான்.
1974 தமிழக சட்டசபையில கலைஞர் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தை தொடக்க புள்ளியாக வைத்துக் கொண்டு செயல்படணும். அதுவே முழுமையானது கிடையாது. அது நிறைவேற்றி இவ்வளவு வருஷம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு நாம தன்னாட்சி என்று சொல்லும் போது அதுக்கு மேல நிறைய விஷயங்களை பேச போறோம். ஆனாலும் கூட நமக்கு இருந்த ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு அந்த 1974 தீர்மானம். தந்தை பெரியாரின் கனவுகள் தான் அண்ணாவினுடைய அரசியல் அதிகார வியூகம். அந்த அரசியல் அதிகார வியூகத்தினுடைய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு எக்ஸிகியூஷன் தான் மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சி எதற்கு வேண்டும்? அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு வேண்டும். அரசியல் அதிகாரம் எதற்கு வேண்டும்? நாம் விரும்புகிற சமூகத்தை படைப்பதற்கான, பெரியார் விரும்பிய அந்த சமூகத்தை படைப்பதற்கான அதிகாரத்துக்காக. அதிகாரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அனைத்து பெண்களுக்கும் நமக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். பிள்ளைகளுக்கு சத்துணவு போடணும் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு தமிழ்நாடு தான் தீர்மானிக்கும் என்ற சட்டத்தை கொண்டு வரணும். தமிழ்நாட்டின் விவசாயம், நம்முடைய கடல் வளம், இயற்கை வளம் அனைத்திலும் முடிவெடுக்கும் அதிகாரம் நமக்கு தான் வேணும்னு கொண்டு வரணும்னா இது அத்தனையுமே சுயாட்சி கோரிக்கைகள் தான். இதனுடைய ஒட்டுமொத்தம் தான் ஸ்டேட்ஸ் அட்டானமி என்பது. ஆக நம்முடைய பெரியாரிய அண்ணாவிய சிந்தனை என்பதனுடைய ஒரு வடிவம் தான் இந்த தன்னாட்சிக்கான போராட்டம். இது ஒரு அமைப்பின் போராட்டம் அல்ல, ஒரு கட்சியின் போராட்டம் அல்ல, தமிழ்நாட்டின் போராட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் போராட்டம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு போராட்டம். அதைத்தான் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். திணை போன்ற அமைப்புகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிபுணர்களையும் ஒன்றிணைத்து இதற்கான ஒரு அரசியல் மேடையை உலகம் முழுக்க உருவாக்குமானால் அதுதான் என்னை பொறுத்தவரையிலே நீங்கள் அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்தியா மாறிவிட்டது. இந்தியாவினுடைய அடித்தளம் முற்றிலும் மாற்றப்பட்டு விட்டது. RSS கண்ட கனவு நனவாகி கொண்டிருக்கிறது. 1925 தொடங்கப்பட்ட RSS தன்னுடைய இலக்கை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே 1925 தொடங்கிய கம்யூனிஸ்ட் கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் இன்று தளர்ந்து போயிருக்கின்றன. ஆனாலும் கூட நாம் மீண்டும் எழுந்து நிற்பதற்கு நமக்கு வழிகள் இருக்கின்றன. ஏனென்றால் நம்முடைய தலைவர்கள் யாரும் நமக்கு அந்தந்த காலகட்டத்துக்கான சிந்தனையை வழங்கியவர்கள் கிடையாது. நீண்ட நெடிய காலத்துக்கான தீர்க்க தரிசனமான சிந்தனையை வழங்கியவர்கள். அதை நாம் முன்னெடுத்து செல்வதற்கு உரிய அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி கட்டு விடைபெறுகிறேன். நன்றி.